பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அவர்களிடம் பேசலாம். மேம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. சட்டமன்ற தேர்தல் எதிர்க்கக்கூடிய தமிழகத்தில் அதிமுக முதல் கட்சியா தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட சிலவற்றை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த வாக்குறுதிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்படின்னாலுமே கூட அதிமுக முந்திக்கொண்டு முன்னதாகவே இது போன்ற ஒரு வாக்குறுதிகளை கொடுப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இயல்பா எழுதல. இல்ல முந்திக்கொண்டு என்று சொல்ல முடியாது. அதாவது நம்ம முந்திக் கொண்டிருக்கும் தமிழ்நாட முந்திக் கொண்டு வருவதற்காக முந்திக்கொண்டு அறிக்கை விடுகிறார்கள் தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு மட்டுமே தான் இன்னைக்கு ஆட்சி நடத்துகிறாங்களே தவிர பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எவ்வளவு துணிச்சலாக முதலில் அவர்கள் வாக்குறுதி அளிக்கிறார்கள் என்றால் ஒன்று நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொன்னு இன்னைக்கு மும்பை மாதிரி இடங்கள்ல மக்கள் ஏன் நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக அந்த மகா கூட்டணிக்கு வாக்களிப்பீர்கள் என்றால், நாங்க மத்தியில ஆட்சியில இருக்கிற அதே மத்தியில உள்ள ஆட்சி மாநிலத்தில் இருக்கும்போது மக்களுக்கு அதிகமான பலன் பெறுகிறது. அதே மாநில ஆட்சி மாநகராட்சியில் இருக்கும்போது மக்களுக்கு இன்னும் அதிக பலன் தரும் என்று வார்த்தையை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆக இது நிச்சயமாக டபுள் என்ஜின் கவர்மெண்ட் நம்ம சொல்ற மாதிரி ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை என்று தான் நான் பாக்குறேன்.